தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. தனுசு லக்னம் குரு லக்ன ஆதிபத்திய காரகம். இந்த குருவுக்கு குரு பொது சிந்தனைகள், தர்ம சிந்தனைகள், எல்லாரும் நல்லா இருக்கணும், தண்ணீரம் இருப்பதை கூட பிறருக்கு கொடுக்கணும், மக்களுக்கான ஒரு தொண்டாற்ற வேண்டும் என்ற எண்ணம். அதிலிருந்து எகைன்ஸ்ட் மாறுபடுறது இயலிசை நாடகம், தன்னை மகிழ்ச்சி படுத்திக் கொள்ளுதல், தன்னிடம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை எஸ்டாப்ளிஷ் பண்றது சுக்கரன். சுக்கரன் அவயோக காரகம், சுக்கரன் தான் அவயோக காரகம். அந்த சுக்கரன் 6, 11ஆம் இடம் என்று 2 அவயோக ஆதிபத்திய காரகங்களையும் கொண்டுள்ளார். அப்ப இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக அவயோக கிரகம். இந்த சுக்கரன் தனித்து 5ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா சிரமம், ஜாதகரை வாட்டி வதைக்கும். சுத்தமாக வாழ்க்கையில் எது கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. கடைசி வரைக்கும் போராடக்கூடிய நிலம். தனுசில் பிறந்தவருக்கு 5, 9 சுக்கரன் இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் போராட்டத்தையும் சிரமத்தையும் எதுவுமே உடனே கிடைக்காம கஷ்டப்படுற சூழலை கொடுக்கும். குருவோட கேந்திரம் நல்லா இருந்தா போராடி போராடி ஜாதகர் வெற்றி பெறுவாரோ, அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது, தனித்து இருக்கக்கூடாது. இந்த சுக்கரனோடு செவ்வாய் சூரியன் தொடர்பில் இருக்கும் பொழுது, இந்த சுக்கரனோடு செவ்வாய் சூரியன் தொடர்பில் இருக்கும்போது ஜாதகருக்கு யோகம். சுக்கரனுடைய காரக ஆதிபத்தியங்களினாலே யோகம். என்ன மாதிரி இருக்கும்? ஜாதகர் வேலையினால தண்ணீரை விடுவார், நல்ல வேலை, நல்ல அதிர்ஷ்டமான வேலை, பூர்வீகத்துல வேலை கிடைக்கலப்பா, வேற நாடு போனா நல்லா செட்டில் ஆயிட்டார், அங்க போய் நல்ல ஜாப், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அங்கேயே பணம் பொருள் எல்லாம் வாங்கி ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய சூழலை கொடுக்கும், இல்ல வேறு மாநிலங்கள்ல கொடுக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தணும் தனுசு.